இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே எட்ரா வண்டியா அப்படின்னு சொல்லி ஓட்டுறவங்களா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னென்னா, இப்போ நம்ம வண்டி ஓவர் நைட் ஸ்டே ஆகுது, இல்லை ரொம்ப நாளாக எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னா, நம்ம வண்டியோட இன்ஜின் ஆயில், கூலண்ட் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வண்டி ஆன் பண்ண உடனே இதெல்லாம் வந்து இன்ஜினுக்கு போக டைம் எடுக்கும். அந்த டைம் வந்து நம்ம வண்டிக்கு கொடுக்கணும். திஸ் இஸ் கால்ட் கோல்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இஃப் யூ டோன்ட் லெட் யுவர் ஆர்பிஎம் டு செட்டில் டவுன் யூ டோன்ட் லவ் யுவர் வெஹிக்கிள் அப்படின்னா. எதுக்கு ஆர்பிஎம் செட்டில் ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஜினில் ஆயில் ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே எம்டியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ எடுக்க அந்த டெம்பரேச்சர் கோல்டுலேருந்து அந்த ஆயிலை வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஆர்பிஎம் ரைஸ் ஆகும். ஸோ அந்த இனிஷியல் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு இனிஷியல் 30 to 60 செகண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஆர்பிஎம் வந்து ஹையாக இருக்கும், 1000க்கு மேலே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆயில் வந்து வார்ம் ஆகிடுச்சு, அதோட ப்ராப்பர் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆர்பிஎம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி அந்த 1000 கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் இன்ஜினோட லைஃப்பை பாதுகாத்துக்கலாம். உங்கள் இன்ஜினும் வந்து இல் பி சேஃபாக. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த வேர் அண்ட் டியர் அதெல்லாம் வந்து நடக்காமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ next time make sure you love your engine by keeping the RPM low when you start. Bye bye.